ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மிஸ்டர் சம்பா சமையல். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தரேன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் உங்களுக்கு நான் பட்டு சாரியும் காட்டன் சாரியும் எப்படி ஓரடிக்கிறதுன்னு சிம்பிளாக சொல்லி காமிச்சேன். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சிந்தட்டிக் புடவை வந்து எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணிட்டு ஓரடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். அது கூடவே சாரிக்கு ஃபால்ஸ் வைக்கிறது ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட்டு சாரிக்கு எப்படி ஃபால்ஸ் வைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பட்டு புடவை எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து இந்த கிரீன் கலர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. புடவை வந்து உள்பக்கம் திருப்பி ஒரு 4 இன்ச்சுக்கு இப்படி விட்டுட்டு அங்கேருந்து ஃபால்ஸ் வைக்க தொடங்குங்க. இந்த புடவை கரை வந்து ஒன்று பெண்டாக இருக்கும், சுருக்கமாக இருக்கும். அப்படி இருக்கிற புடவைக்கு வந்து நம்ம கொஞ்சம் தூரம் தைச்சதுக்கப்புறம் ஃபால்ஸ் வந்து இப்படி லைட்டாக ஒரு டக்கு கொடுத்தோம்னாக்கா இங்கே மேலே வச்சுட்டு வரும்போது நீட்டாக இருக்கும். இப்போ இது வந்து இந்த பட்டு புடவைங்கிறதுனால கொஞ்சம் நீட்டாக இருக்குது. சிந்தட்டிக் புடவைலாம் கொஞ்சம் கரை பெண்டாக இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு 10 இன்ச்சுக்கு ஒருக்கா ஒரு சின்ன டக்கு இப்படி கொடுத்துட்டிங்கனாக்கா மேலே வந்து நீட்டாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இப்போ இதை தைச்சிடலாம். இந்த கடைசியாக முடிகிற பக்கம் இப்படி மடிச்சு விட்டுருங்க. உள் பக்கம் மடித்து இங்கே டாக்கா காமிச்சிடலாம். தொடங்கும் போது இப்படி 1 இன்ச்சுக்கு வந்து இங்கே வந்து பிசுறு இருக்கும். இதை இப்படி மடித்து தைச்சுக்குங்க. இப்போ ஃபுல்லாக தைச்சாச்சு. இனி இப்படி திருப்பி மேலே ஃபால்ஸ் அடிக்கணும். இது வரைக்கும் முடிஞ்சதும் திருப்பிக்குங்க. கொஞ்சம் தூரத்துக்கு ஒருக்கா அப்படி நீட்டாக இப்படி ஃபால்ஸ் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து தைங்க. இந்த வரைக்கும் சுருக்கம் வராத மாதிரி பார்த்து தைங்க. கொஞ்சம் தூரத்துக்கு ஒருக்கா அப்படி நல்லா நீ விட்டு கரெக்டாக வச்சு இப்படி பின்னால் கை கொடுத்தீங்க. இதோட முடிஞ்சது. ஊசி இறக்கி விட்டு இந்த குதிரை தூக்கி இப்படி திருப்பிக்குங்க. கடைசியாக முடிக்கும்போது ஊசி கரெக்டாக அந்த இடத்துக்கு நிறுத்தி புடவை இப்படி திருப்பி விட்டு குதிரை இறக்கிவிட்டு நேராக தைச்சி இங்கே டாக்கா காமிச்சிருங்க. இப்போ இந்த புடவைக்கு வந்து ஓரடிச்சிடலாம். புடவை காமிச்சிடும். புடவை இந்த ஓட்டையாக இருக்கும், நெசவு. இது அதோட வத்திடலாம். புடவையை 1/2 இன்ச்சுக்கு இப்படி மடிச்சுங்க. திரும்ப இன்னொரு மடி போன வீடியோவில் பண்ண மாதிரி தான். இப்படி இந்த வாரத்துக்கு ஊசி வச்சு இது நல்லா ரஃப் அடிச்சுக்குங்க. அப்போதான் அது பிரியாது. அந்த முகனை லைட்டாக கீழே இழுத்த மாதிரி மேலே மடித்து கொடுத்து தைச்சிட்டு வரலாம். ஒரு பக்கம் அடிச்சாச்சு. நீ முந்தாணி பக்கம் அடிச்சிடலாம். உள்குத்துக்கு எப்படி அடிச்சோமோ அதே மாதிரியே முந்தானிக்கு ஓரடிச்சிடலாம். மடிச்சாச்சு, டாக்கா காமிச்சாச்சு. இந்த துணியெல்லாம் கொஞ்சம் இப்படி இழுத்த பக்கம் வரும். அது கொஞ்சம் கீழாக இழுத்தடிச்சு மடிச்சடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நேக்கா வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிந்தட்டிக் புடவை ஓரடிக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். இந்த புடவைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரன்னிங் ப்ளவுஸ் விட்டுருக்குறாங்க. ப்ளவுஸ் வந்து இது வரைக்கும் இருக்குது. இந்த புள்ளி போட்டதெல்லாம் ப்ளவுஸு. நம்ம இதோட வந்து இப்படி மடிச்சுக்கணும். ப்ளவுஸை மடித்து இந்த கரையும் சமமாக பிடிச்சிக்குங்க. இப்படி பிடிச்சிட்டு இப்படி விட்டிங்கன்னா கரெக்டாக கீழே வரும். புதுசாக இருக்கவங்க தரையில் அப்படியே போட்டு அப்படியே உட்காந்தே வெட்டிடுங்க. நான் பழக்கமாக இருக்கங்காட்டி இப்படி நின்றுக்கிட்டே வெட்டுறேன். அவ்வளோதான் ப்ளவுஸ் கட் பண்ணுறது. சாரி எப்படி ஓரடிக்கிறதுன்னு காட்டுறேன். ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு. புடவை எப்படி ஓரடிக்கிறதுன்னு காட்டுறேன். இந்த சாரிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பார்டர் இருக்குது, இங்கே பெரிய பார்டர் இருக்குது. இந்த பெரிய பார்டராக இருக்கிறது கீழே வரணும். இந்த சின்ன பார்டராக இருக்கிறது நம்ம சொருவுற பக்கம் வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா இங்கேருந்து ஓரடிக்கணும். இந்த சின்ன பார்டர் பக்கம் இருந்து ஓரடிச்சோம்னா தான் நம்மளுக்கு இது நல்ல பக்கமாக வரும், மேல் பக்கமாக. இன்னொரு தடவை சொல்லித்தரேன். சின்ன பார்டராக இருக்கிறது மேலே வரணும்,
பெரிய பார்டரா இருக்கிறது கீழே வரணும். அப்படி ஒரே மாதிரி பூ போட்ட பக்கமா இருந்ததுனாக்கா இந்த கரையை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இங்க வெளுத்த மாதிரி இருக்கும் கரை, இங்க டார்க்கா இருக்கும். இந்த டார்க்கா இருக்கிறது நல்ல பக்கம், இது உள் பக்கம். இப்படி பார்த்துக்குங்க. ஒரே பூவா இருந்தா புதுசா தைக்கிறவங்களுக்கு இங்க மேல சின்ன பார்டர் கீழே பெரிய பார்டர் இருந்தா இதை வச்சு தைச்சுக்குங்க. சொருவுறது நம்ம எப்படி புடவை கட்டுறோமோ அதை பார்த்து இது உள்கொத்தா சொருவோம். இங்க இருந்து தொடங்கினீங்கன்னா சரியா இருக்கும். பார்டர் இல்லாத புடவைக்கு சொல்றேன், இப்படி நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து தான் தைக்கணும். ஒரு மடி மடிச்சு இன்னொரு மடி மடிச்சிடலாம். இது வந்து நம்ம ஜாக்கெட் வெட்டின உள்கொத்து, நம்ம கட் பண்ணதுனால கிராஸ் எடுக்க தேவையில்லை, அப்படியே ஓரடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முந்தானி பக்கம் கொஞ்சம் கொனையா வெட்டியிருப்பாங்க. அது வந்து எப்படி நூல் உருவி வெட்டுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே அகலமாக இருக்கும், இங்கே சன்னமாக இருக்கும். இதெல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணி வெட்டுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் டாக்கா காமிச்சு ஓரடிச்சிட்டு வந்துடலாம். எல்லா புடவைக்குமே ஓரடிக்கிறது இப்படி தான் அடிக்கணும். புடவை வந்து துணியை பொறுத்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மடிச்சு அடிக்கணும். நீங்கள் இப்படி மேல் துணியை இழுத்து இப்படி அடிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா முறுக்கிட்டு வந்துடும், நீட்டாகவே வராது. அதனால இப்படியே லூஸாக துணியை விட்டு கீழ் துணியை லைட்டாக இழுத்த மாதிரி விட்டிங்கன்னா அதே மடிக்க கரெக்டாக வரும். இந்த அழகாக வருது, இப்படியே மடிச்சுட்டு வந்துடலாம். நீங்கள் வாட்டுக்கு இதை இப்படியே இழுத்துக்கிட்டு அடிச்சிட்டிங்கன்னா அப்படியே முறுக்கிக்கிட்டே போயிடும் புடவை. பொறுமையாக இப்படி கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா இப்படி இவ்வளோ தூரம் தைச்சிட்டு மறுபடியும் மடிங்க. இப்போ இது உள் பக்கம் அடிச்சிருக்கோம். நீங்கள் இதே பக்கம் இப்படி பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த பக்கம் நல்ல பக்கம் எதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து இங்கே இவ்வளோ சன்னமாக இருக்குது, இங்கே இவ்வளோ அகலமாக இருக்குது. இப்போ இது வந்து கிராஸ் எடுத்து ஓரடிக்கணும்னாக்க இங்கே இந்த பக்கம் இருந்து இழுக்கணும். நூல் இப்படி கடைசி நூலை பிடிச்சி இழுத்தீங்கன்னா கிராஸ் வரும். இது வரைக்கும் வருது. இதுக்கு நேராக இப்படியே வெட்டிட்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும். இவ்வளோ கிராஸ் இருக்கு. இந்த கிராஸாக இருந்ததெல்லாம் வெட்டியாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு புடவை ஃபால்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தேன். சிந்தட்டிக் புடவை வந்து எப்படி ஓரடிக்குன்னு சொல்லி கொடுத்தேன். புடவை வந்து வேற புடவையில் வந்து கிராஸ் எடுத்து ஓரடிக்கணும், சும்மா அப்படியே ஓரடிக்கூடாது. அது வந்து நான் உங்களுக்கு தெளிவாக அடுத்த வீடியோவில் புடவையெல்லாம் எப்படி கிராஸ் எடுத்து ஓரடிக்கணுங்கிறத அந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மிஸ்டர் சம்பா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன்